ஒரு டிஃபால்ட் கொஸ்டின் தான் சார். நடிகர்கள் நாடாளணும் ஆசைப்படுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அதாவது ஒரு பெரிய நடிகர். சார் வணக்கம், என் பேர் மணிகண்டன், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரேன். ஒரு டிஃபால்ட் கொஸ்டின் தான் சார். நடிகர்கள் நாடாளணும் ஆசைப்படுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். அரசியல் என்பது சேவை செய்வது தான். நீங்கள் வந்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதுக்கு தீர்வு கொண்டு வருவது தான் அரசியல். அது நடிகர்கள், அதான் சொன்ன ஆக்டரா டாக்டரா யாரோனா வரலாம். டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் அ செலிபிரிட்டி இட் டசன்ட் என்டைட்டில் யூ இன்டு பாலிடிக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு நடிகராக இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருந்து அது மட்டும் தான் பேஸாக இருக்கக்கூடாது. அதில் இன்னொன்று, இப்போ ஒரு உதாரணம், ஒரு பெரிய நடிகர் யாரும் புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்பாங்க. அதே நடிகர் வந்து புகைப்பிடிச்சா அதை பார்த்து நிறைய பேரும் பழகிப்பாங்க. அவங்களுடைய பிடித்தவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அது தப்பா சரியாலாம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இப்போ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அரூரமந்தரசே போற்றி, அரூரமந்தரசே போற்றி, தீரா திருவையாரா போற்றி போற்றி. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டூர் புக்கம்பட்டியில் சிவனை வணங்கி பாடல் பாடி பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்கும் சௌமியா அன்புமணி குறித்த காட்சி. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. புக்கம்பட்டி சிவனுக்கு மாம்பழ மாலை அணிவித்து வேண்டுதல். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மறுபுறம் அவரது 2 மகள்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ராமதாஸ் உள்ளிட்டோரும் அந்த பகுதிக்கு சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் மேட்டூர் புக்கம்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவலிங்க கோவிலுக்கு சென்ற சௌமியா அன்புமணி சிவனுக்கு உகந்த பாடலை பாடி இப்பகுதியில் வெற்றி பெற்று மக்கள் நல பணியில் ஈடுபட வேண்டும் என வேண்டிக் கொண்ட காணொளி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.